அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 25 தமிழக வரலாறு மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்றிலும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் அரசியல் கலாச்சாரத்தையும் உருவாக்கிய ஒரு நாள் என்பது இந்த ஜனவரி 25. தமிழகத்தில் இன்று தமிழ் மொழிக்கான உணர்வு, தமிழர் என்ற உணர்வு, தமிழ் தேசியம் என்ற உணர்வு, இவ்வளவு உணர்வுகளையும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைந்த ஒரு நாள் என்பது இந்த ஜனவரி 25 கூறலாம். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்திய ஒன்றிய வரலாற்றிலேயே ஒரு மொழிக்காக போராட்டம் நடைபெற்றது தமிழகத்துலதான். குறிப்பா ஆங்கிலேய காலகட்டத்துல இந்தியாவின் சென்னை மாகாண ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிகள்ல இந்தி கட்டாய மொழியா கொண்டு வரப்படுது 1930கள். 1937 இது கொண்டு வரப்பட்டு 1938 இருந்து பள்ளிகள்ல நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அத மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல இருந்த தலைவர்களும் மாணவர்களும் எதிர்க்கிறாங்க. குறிப்பா இன்று கான்ட்ரவர்ஷியலா பேசப்படுற ஒரு தலைப்பா மாறி இருக்கிற பெரியார் மிகப்பெரிய அளவுல அதை எதிர்த்தாங்க. சோமசுந்தர பாரதியார் எதிர்த்தாங்க, கிவாபி விஸ்வநாதன் எதிர்த்தாங்க. நிறைய தலைவர்கள் தமிழ் தேசியத்தை இன்று கொண்டாடக்கூடிய தலைவர்களும் எதிர்த்தாங்க, திராவிட தலைவர்களும் இதை மிகப்பெரிய அளவுல எதிர்த்தாங்க. அதன் பிறகு அது நிறுத்தி வைக்கப்படுது. ஆனா அந்த சூழ்நிலையில கைது செய்யப்படுறாங்க நிறைய மாணவர்கள், நிறைய இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதுல முக்கியமானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தாளமுத்து நடராசன் என்ற 2 நபர்கள். இந்த நபர்கள் சிறையிலேயே தன்னுடைய இன்னுயிரை நீர்த்து இந்த மொழிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு நபர்களா மாறுறாங்க. இந்திய வரலாற்றிலேயே இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்திற்காக இறந்தவர்களை பார்த்திருப்போம். நிறைய விடயங்கள்ல ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடி இறந்தவர்களை பார்த்திருப்போம். ஆனா ஒரு மொழி உரிமைக்காக போராடி உயிர் நீத்த நபர்கள் தமிழர்கள். அதுல முக்கியமான நபர்களை நம்ம பார்க்க வேண்டியது தாளமுத்து நடராசன். இந்த இருவருடைய இன்னுயிர் தியாகங்கள் தான் மொழி போரை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தது. அதன் பிறகு சுதந்திர இந்தியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்திய அரசாங்கம் ஒரு புதிய விடயங்களை கொண்டு வர பாக்குறாங்க. குறிப்பா இந்திய ஆட்சி மொழி சட்டத்தையும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. 1948 அதற்கான வேலைகளை பாக்குறாங்க. அப்ப அவங்க அறிவிக்கிற ஒரு விடயம் என்பது இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்த போகுதுன்னு அவங்களுக்கே அப்ப தெரியுது. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும். எதிர்வரும் 15 ஆண்டுகளுக்கு இந்தி கூடவே ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி மாறும்னு சொல்றாங்க. இது 1948. சரியா 1948 கூறப்பட்ட இந்த விடயம் 1963 தன்னுடைய பிரதிபலிப்பை காமிக்க ஆரம்பிக்குது. இந்திய அரசாங்கம் இந்திய ஆட்சி மொழி சட்டம் என்பதை வரையறுத்து கொண்டு வராங்க. அதுல இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆங்கிலம் தொடரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தூக்கப்பட்டு ஹிந்தி மட்டுமே அப்படின்ற ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. இந்த சமயத்துலதான் இந்தி பேசாத மாநிலங்கள், குறிப்பா தென்னிந்தியாவை சார்ந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல இதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த விடயத்துல எதிர்க்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு வளரும் கட்சியாக இருந்த திமுகவும் இது மிகப்பெரிய அளவுல எதிர்க்கிறாங்க. ஆனா பெரியார் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆதரவு எதையுமே இந்த இடத்துல அவர் தரல. இதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. முன்னாடி இருந்த போராட்டத்துல மிக கடுமையா எதிர்த்த பெரியார் இந்த இடத்துல கொடுக்கல. இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. இந்தியாவினுடைய வரலாற்றையே மாற்றி அமைக்க போது அன்னைக்கு இருந்த சாஸ்திரியின் அரசாங்கத்துக்கு இது தெரியல. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழகத்தின் முதலமைச்சரா இருந்த பத்வச்சலமும் சரி, இல்ல இந்தியாவினுடைய பிரதம மந்திரியா இருந்த சாஸ்திரியும் சரி, இதை ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. தமிழகத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் போராட்டம் என்பது வெடிக்குது. குறிப்பா பல்கலைக்கழகங்கள். இன்று பல்கலைக்கழகங்கள் வெறும் ஆளுநருக்குமான இந்த மாநில அரசுக்குமான ஒரு அரசியல் தளமா மாறி இருக்கு. ஆனா அன்றைக்கு மிகப்பெரிய போராட்ட களங்களாகவும் அரசியல் மயப்படுத்துதல்ன்ற ஒரு தளமாகவும் தான் இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல யூனிவர்சிட்டிஸ் அவ்வளவு பெரிய பங்காற்றுச்சு. இன்னைக்கு திராவிட அரசியலும் சரி, தமிழ் தேசிய அரசியலும் சரி, தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பேசுறதுக்கு ஒரு கருத்து களங்களை அமைச்ச இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்கள் தான். பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா
திருச்சி மாவட்டத்தை சார்ந்த கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் ஜனவரி 25ஆம் தேதி தீக்குளித்து இறந்து போறாரு. அதன் பிறகு இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவுல ஒவ்வொரு இடங்கள்லயும் வெடிக்க ஆரம்பிக்குது. இப்ப நீங்க சென்னையில அரங்கநாதன் சப்வே நம்ம பார்த்திருப்போம். அந்த அரங்கநாதன் பெயர் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மொழி போர்ல இறந்த ஒரு தியாகி தான். தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. திருச்சியில போராட்டம் நடக்குது, மதுரையில் நடக்குது, ரயில்கள் தீ வைத்து எரிக்கப்படுது, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல போராட்டம், சென்னை பல்கலைக்கழகத்துல போராட்டம், பச்சையப்பன் கல்லூரியில போராட்டம், மாநில கல்லூரியில போராட்டம், ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் மாணவர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. திமுகவை சார்ந்தவர்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. சோ மாணவர் போராட்டம் ஒரு பக்கம் வீரியமா நடக்குது. அன்று இளைஞர்களுடைய ஒரு கட்சியா இருந்த திமுகவும் இதுல கலந்துக்கிறாங்க. அண்ணாதுரை போன்ற தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. இன்று தமிழகத்துல மூத்த அரசியல்வாதிகளா இருந்த எல்லாருமே அந்த காலகட்டத்துல ஒரு மாணவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருந்தவங்க தான். இவங்க எல்லாருமே கலந்துகிட்டு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க. இந்த போராட்டம் மிக தீவிரமா நடக்கும் பொழுது இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அந்த சூழ்நிலையில தான் துணை ராணுவ படையை வந்து இந்த போராட்டத்துக்கு எதிராக இறக்குறாங்க. இதுல ஏறத்தாழ 70 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்படுறாங்க. சோ ஒரு இந்திய வரலாறும் சரி, உலக வரலாறும் சரி, எதற்காகவோ போராட்டங்கள் நடந்திருக்கு. ஒரு மொழியின் உரிமைக்காக ஒரு போராட்டம் 70ற்கும் மேற்பட்ட தமிழர்களின் உயிரை கொடுத்து இந்தியாவுல வந்து இன்னைக்கு மொழி உரிமையை காப்பாத்திருக்கிறாங்க. இன்று தமிழகத்துல இரட்டை மொழி கலாச்சாரம் வருவதற்கு மிக முக்கிய அடித்தளமா இருந்தது இந்த மொழி போர் தான். அதன் பிறகு இந்திய ஒன்றிய அரசு அடிபணிந்து ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வராங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கையை உருவாக்குறது. அதுல தமிழகத்தை மட்டும் விடுத்து மத்த எல்லா ஊர்லயுமே இது கொண்டு வராங்க. சோ நீங்க டெல்லியில இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மெமோரியலுக்கு போனா கூட இந்த விடயத்தை தெளிவா போட்டிருக்கிறாங்க. ஆட்சி மொழி சட்டம் இந்திய வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான விடயங்களை காட்டும் பொழுது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை பண்ணும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இதுக்கு எதிர்ப்பு வந்தது. தமிழ்நாட்டை தவிர்த்து மத்த எல்லா ஊர்லயுமே இந்த ஆட்சி மொழி சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ ஒரு மொழி உரிமை போர் என்பது ஒரு மாநிலத்துக்கான உரிமை மட்டும் இல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என அனைவரும் ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்ற அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத உலகத்துக்கே காமிச்ச ஒரு போராட்டம் தான் இந்த மொழி உரிமை போர். சோ இதன் நினைவாதான் குறிப்பா வந்து இந்த கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் ஜனவரி 25ஆம் தேதி இறந்த அந்த நாளைதான் நம்ம மொழி போர் தியாகிகளின் நினைவு நாளை அனுசரிக்கிறோம். இதன் அடிப்படையில தான் தமிழக அரசும் சரி, தமிழ் தேசிய தலைவர்களும் சரி, திராவிட தலைவர்களும் சரி, மாணவர் இயக்கங்களும் சரி, இளைஞர் இயக்கங்களும் சரி, இந்த நாளை அனுசரித்து ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய நன்றியை வந்து இந்த தியாகிகளுக்கு வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றளவும் வந்து மொழி திணிப்பு என்பது வரும் பொழுதெல்லாம் அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு களமாகவும் தளமாகவும் இருப்பது இந்த வீர வரலாறு தான். இந்திய ஒன்றியத்திலேயே, இந்திய ஒன்றிய வரலாற்றிலேயே வேற எந்த மொழிக்கும் எந்த மாநிலத்தை சார்ந்தவருக்கும் இல்லாத ஒரு அடையாளம், மொழிக்கான உயிர் தியாகங்களை கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். மொழி உரிமையை காப்பாற்றிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை வரலாறு ரீதியாக பதிவு செய்த தியாகிகளை நினைவு போற்றும் இந்த ஒரு நாளை நம் அனைவரும் போற்ற வேண்டிய கட்டாயம் அல்ல, நமது கடமையாகவே செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.